வணக்கம் வீவர்ஸ். இப்போ நாம் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வியப்பூட்டும் விருப்பாச்சிபுரம் பழமநேரியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் மெயின் ரோடு வழியாக கடந்து போனோம்னா முதல்ல ஒரு பிரிட்ஜ் வரும். அதுக்கு அடுத்த பிரிட்ஜுக்கு கீழே போனோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். பெரிய பெரிய மெயின் ரோடெல்லாம் வரும். அதையெல்லாம் கடந்து போனோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஊர் வரும். அந்த ஊர் வழியாக போனோம்னா சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வரும். அதையும் கடந்து போனோம்னா ஒரு 7 கிலோமீட்டர் ஒத்தையடி பாதை. அதில் நேராக போயிட்டு இருந்தோம்னா 1 மணி நேரத்துக்கு அந்த ஊர் வழியாக ஒரு பஸ் வரும். அதையும் கடந்து போனோம்னா விருப்பாச்சிபுரம் எல்லையை அடைஞ்சிடலாம். இந்த பாருங்கள், விருப்பாச்சிபுரம் வந்தாச்சு. பாருங்கள், நிறைய கார்கள்லாம் வந்து போயிட்டுருக்கோம். சுமார் ஒரு நாளைக்கு 700 கார் இங்கே வந்து போகிறதா சொல்கிறாங்க. காரில் வர்றதா இருந்தால் செல்ஃபோனில் மேப் போட்டுக்கிட்டு நேராக வந்து சேர்ந்துடலாங்க. பஸ்ஸில் வரதா இருந்தால் பழமநேரியில் இறங்கிட்டோம்னா அங்கேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு இந்த ஊருக்கு வந்து போகுது. அதே மாதிரி விருப்பாச்சிபுரம் ஸ்டாப்பிங்லேயும் நிற்கிது. அதனால் பஸ்ஸில் வந்து போகிறதும் சிரமம் கிடையாது, சுலபமாக வந்து போகலாம். பழமநேரி வந்துட்டுனாவே விருப்பாச்சிபுரத்தை சின்ன குழந்தை கூட வழி காமிச்சு விட்ரும். அந்தளவுக்கு ஃபேமஸான இடம் இது. சுமார் 3 தலைமுறைகளாக இவங்க இந்த பணியை செய்துட்டு வர்றதா சொல்கிறாங்க. என்னடா இவன் ஆரம்பத்துலேருந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கானே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறானேன்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு தெரியுது. இதோ விஷயத்துக்கு வந்துடுறோம். பேரலிசிஸ் பக்கவாதம், பெல்ஸ் பேல்சி முகவாதம், பிரெயின் ஸ்ட்ரோக் மூளை நரம்புகள் பாதிப்பு, முட்டி வலி, முடக்குவாதம், கை கால் செயல் இழப்பு, ஃபிக்ஸ் நோய், கண்ணில் நீர் வடிதல், தூக்கமின்மை, பேசுவதில் தடுமாற்றம் போன்ற பிரச்சனைகளுக்கு இங்கே மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. காலையில் எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் இங்கு வந்துவிட வேண்டும். காலையிலோ அல்லது 10 மணிக்கோ அல்லது 11 மணி 12 மணி மதியமோ எப்பொழுது நாம் இங்கே வருகிறோமோ அப்பொழுது வெறும் வயிற்றோடு வர வேண்டும். வெறும் வயிற்றில் வந்தால் அங்கு அட்டை டம்ளரில் மருந்து கொடுக்கிறார்கள். அந்த மருந்தை குடித்துவிட்டு அரிசி கையில் கொடுப்பார்கள். அந்த அரிசியை வாயில் போட்டு மென்று முழுங்கிவிட வேண்டும். ஒரு முறை மருந்து சாப்பிட்ட பின் கேன்டீனில் சென்று புழுங்கல் அரிசி சாதம் அல்லது பச்சை அரிசி சாதம் பொட்டணம் விற்பார்கள். ஒரு பொட்டணம் 30 ரூபாய். அதை வாங்கி நாம் சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தால் 2வது டம்ளர் மருந்து கொடுப்பார்கள். அந்த மருந்தை குடித்துவிட்டு அரிசி கொடுப்பார்கள். அதை மறுபடியும் வாயில் போட்டு சாப்பிட்டு விட்டு நாம் வீடு திரும்பிவிடலாம். நாம் வந்தபடியே காரிலோ பஸ்ஸிலோ அல்லது ஆட்டோவிலோ வீட்டுக்கு திரும்பிவிடலாம். மீண்டும் 15 நாள் கழித்து எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டு மீண்டும் திரும்ப வந்தால் திரும்ப ஒரு முறை மருந்து கொடுப்பார்கள். இதுபோல் 3 முறை இங்கு வந்து சென்றவர்கள் பூரண குணம் அடைந்ததாக சொன்னதின் பேரில் இங்கு வந்து சென்றவரோடு நாம் உடன் 2வது முறை வந்து இந்த வீடியோவை எடுத்து போடுகிறோம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பயனடைவதற்காகவும் இந்த வீடியோவை போடுகிறோமே தவிர இதில் எமக்கு எந்த லாபமும் இல்லை. இதற்கு முன்பு இங்கு வந்ததும் இல்லை. இதோ பாருங்கள், இங்குதான் மருந்து கொடுக்கும் இடம். இதோ கியூவில் நின்று மருந்து வாங்கி சாப்பிடும் நோயாளிகள் பாருங்கள். எல்லாரும் அந்த அட்டை டம்ளரில் கொடுக்குற மருந்தை வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்களே கவனிங்க. பாருங்கள், சின்ன சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இன்றைக்கி வந்திருக்குது. பாருங்கள், இந்த அம்மா டம்ளரில் மருந்து வாங்கிட்டு வந்து தனியாக நின்று சாப்பிட்றாங்க. பாருங்கள் பாருங்கள், ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு. மருந்து சாப்பிட்டு கையில் அரிசி வச்சிட்ருக்காரு. பாருங்கள், அந்த மாதிரி அட்டை டம்ளர் தான் மருந்து கொடுப்பாங்க. நல்லா கலக்கி குடிக்கணும். அடியில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா கலக்கி குடிச்சிட்டு அந்த பாருங்கள், அவ்வளோதான். மருந்து குடிச்சிட்டு அந்த அட்டை டம்ளரில் போட்டுட்டு அரிசியை வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கினா தான் அது வாந்தி வராமல் இருக்கும். சில பேருக்கு வாந்தியெல்லாம் வர்றது கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் வரும்.
அவங்களுக்காக தான் அரிசி கொடுக்குறது. அது எல்லாருக்குமே அவங்க கொடுக்குறதுனால எல்லாமே அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்றாங்க. பாருங்கள், அடுத்தது அங்கே மருந்து சாப்பிட்டு வந்த உடனே வந்து அவங்க ஒரு 3 மருந்து கொடுப்பாங்க. அந்த பூஸ்ட்டு மாதிரி ஒரு மருந்து, டானிக்கு, சிரப்பு, அப்புறம் வந்து வலிக்கு தேய்ச்சிக்கிறதுக்காக தைலம், இதெல்லாம் கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த பாட்டியம்மா கூட வந்து மருந்து சாப்பிட்றாங்க. பாருங்கள், சாப்பிட்டுட்டு அரிசியை வாயில் கொட்டிக்கிட்டு கொஞ்சம் குமட்டுற மாதிரி இருக்குது போல இருக்குது அவங்களுக்கு. அவ்வளோதான். பாருங்கள், இவருக்கும் இந்த பாதிப்பு தான். 2 பேர் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க. எதனால் இது வருது அப்படின்றது வந்து தெரியல. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், கபம் என்று 3 நாடிகள் உள்ளது. இதில் வாத நாடி என்பது காற்று தொடர்பானது. அதாவது எலும்பு, நரம்புகள் போன்ற உறுப்புகளை பாதிக்கும். அதாவது வாதம் அதிகமாக இருந்ததுன்னா நாம் நேராக நடந்தாலும் நம்ம காலை எவனோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியே தெரியும். அதான் வாதம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம உடம்புல. பாருங்கள், கேண்டீன் சாப்பாடு இதாங்க, 30 ரூபா இந்த பொட்டலம். பித்தம் அதிகமானால் நமக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தலை சுற்றல் ஏற்படும், வாந்தி வரும், வயிறு எரிச்சலாக இருக்கும், மோஷன் போகும்போது பிளட்டு வரும். இதெல்லாம் உடல் உஷ்ணத்தை குறிக்கிறதா இருக்கும். கபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம். அதாவது வந்து சளி, மூக்கடைப்பு, தொண்டை இருமல், உடல் கனத்து காணப்படுறது, ரொம்ப உடல் ஈரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து கபத்தை குறிக்கும். அதனால் ஜுரம் கூட வரும். இந்த வாதம், பித்தம், கபம் நம்ம உடம்புல சமநிலையில் இருந்துட்டாவே நமக்கு எந்த வியாதியுமே வராதுங்க. இதை பாருங்கள், இதுதான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற பொருளெல்லாம் விற்கிற இடம். கை வந்து அந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பாலு, அப்புறம் வந்து ஃபேஸு, அந்த மாய்ஸ்சரைஸு, முகவாதம் வந்தவங்களுக்கு அது எல்லாமே இங்கே விற்பாங்க. நம்ம தேவைப்பட்டதை காசு கொடுத்து வாங்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மிளகாய், புளி, அரிசி, பருப்பு போன்ற வகையெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், பையாக காய்கறிகள்லாம் கூட வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு பையோடு கொடுக்குறாங்க. நிறைய பேர் மருந்து சாப்பிட்டு போகிறவங்க ஊருக்கு வாங்கி காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. மேற்படி பக்கவாத பிரச்சனை இருக்கிறவங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணாமல் ஒரு முறை இங்கே வந்து மருந்து சாப்பிட்டு பாருங்கள். செட் ஆகிடுச்சுன்னா அப்படியே 3 முறை சாப்பிட்டு உங்கள் உடம்பை நல்லா சரி பண்ணிங்க. தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த இடத்தோட அட்ரஸை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் பஸ் ரூட்டோட வீடியோவிலையும் காமிச்சிருக்கோம். பார்த்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்க. லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.